தீபாவளி நேரத்தில் வடை சுட வேற ஊர்ல இறக்குமதி கொண்டாடுவான். வெங்காயம் பருப்பு கூட விளைவிக்க முடியாது. இவன் என்ன பண்ணலாம்? இப்ப பிரபாகரன் மகன் கரிகாலன் பேரன் காரை இறக்குமதி செய்டா, சோரை ஏற்றுமதி செய்டா. இப்ப கார் வேணுமாடா, இறக்குமதி செய்யும்டா. சோறு வேணுமாடா, என்கிட்ட வாடா. ஏன்னா என் சோழ நாடு சோறு உடைத்துடா, வாடா இங்க. கரிகாலன் பேரன் பிரபாகரன் பிள்ளை உலகத்திற்கு சோரை ஏற்றுமதி செய்தான்டா. இங்க வந்து இந்த நீரை உறிஞ்சி விக்கிறவன் ரத்தத்தை உறிஞ்சி பெறுவான். நீ நினைக்கிற இங்க ரத்தம் வந்த பிறகு நீர் விற்பனைக்கு அல்ல, தடை. அது எந்த கொம்பனா இருந்தாலும் தம்பி அங்கிட்டு போ, தம்பி அங்கிட்டு போ. பாத்தீங்களா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறதா கேட்பான். நானு தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருந்ததா? டேய் எங்க கிட்டயா திரும்ப திரும்ப சொல்றேன். உலகத்தாருக்கு, இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர் பெருமக்களுக்கு, எங்களை விமர்சிக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எங்கள் முன்னவர்கள் ஏந்திய ஆயுதங்களுக்கு எதிரான வலிமை மிக்க ஆயுதங்களை உங்களுக்கு ஏந்த முடிந்தது. எங்கள் வீர பெரும்பாட்டன்கள் தீரன், புலித்தேவன், மருதுபாண்டி, அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பண்டாரவன்னியன், பெரும்பெடுகு, எங்கள் பாட்டியார் வேலு நாச்சி அதற்கு எதிராக வலிமை மிக்க ஆயுதத்தை நீங்கள் ஏந்தி இருக்கலாம், வீழ்த்தி இருக்கலாம். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனுக்கு எதிராக நீங்கள் ஏந்தி பிடிக்க வலிமை மிக்க ஆயுதங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் மகன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தூக்கி நிற்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக இந்த நிலத்தில் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலும் எங்களுக்கு இணையாக வலிமையான ஆயுதத்தை ஏந்தி நிற்க எவனும் இல்லை. இதுவரை பிறக்கமில்லை, பிறக்க போவதும் இல்லை. தர்க்கத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியலிலே மோதி வெல்ற கட்சியை களைச்சு விட்டு போறோம்டா, வாடா பாப்போம். பொய் சொல்றாரு, கதை விடுறாரு, அப்படிலாம் சொல்ல போட்டு காட்டுறேன். நாயே பாரு, நீ ஒருவே தப்பிக்க முடியாது. இந்த திராவிட திருட்டு பயலுக கதை விடுவான், எனக்கு வரலாறும்பா. நான் வரலாற சொல்வேன், பொய் சொல்றாரு, கதை விடுறாரும்பா. இந்த நாய் கற்பிக்கிறான். கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான். ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. இவடா வடங்க இன்னொரு தடவை சொல்லு. இவர் திராவிட மன்னரம் கல்லணை கட்டினாராம், பெருமையா இருக்கும். அவர் தமிழ் மன்னரம் ஆரிய அடிமையா. பைத்தியக்காரன், நானும் 15 வருஷமா நம்பித்தீங்களா? என்னங்கய்யா அன்பு தென்னரசு மட்டும் நல்லா சிரிப்பாப்ல. ஏனுகள எனக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாப்ல. என் பங்குக்கு பல பேர் வாழ்க்கை கெடுத்தேன். இப்ப அவன் தரான்ல, என்ன செய்யறது? இப்ப இரு இன்னும் முக்கியமான இதுக்கே போல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். இப்ப தமிழ்நாடு, நீ என்ன நினைக்கிற? நமக்கு அதை தண்ணி இல்லைன்னு நினைக்கிற. அது இல்ல. நமக்கு வந்துடா ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்கள்ல மழை, ஒன்னு தென்மேற்கு பருவம், ஒன்னு வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. குறைஞ்சது டிஎம்சி கணக்குல 4000, 4300, 4500 டிஎம்சி தண்ணீர் பெய்யுது. இப்ப 4300 டிஎம்சின்னு வச்சுக்க. இதுல என்ன கொடுமைன்னா, பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது. பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம். பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை, குட்டை கம்மாய்களை, தாங்கல்களை, ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல்களை விட்டுறோம். இப்ப எப்படி சீமான் நீ சரி செய்வ? 950 மில்லிமீட்டர் 1000 டிஎம்சி 1500 தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இன்னும் ஒரு 500, 600 டிஎம்சி சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா
நான் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை. அப்ப நான் என்ன சொன்ன, அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகால இருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன், கர்நாடகாவிலிருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது. பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா? போர்க்கால நடவடிக்கையில் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 100 ஏக்கர் 50 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வா என்னை காப்பாத்து நீ ஆத்தால போய் கத்துறான்லடா, நான் அவன் மயம் போய் கேட்கிறேன்டா, இதுல 1000 ஏக்கர்ல ஏறி வெட்டும் ஆத்தானா எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்வாடா அவன். வெட்டுவேன், நீரை தேக்குவேன். ஏறினா 2000 3000 ஏக்கர்ல இருக்கிறதா ஏறின்னு நினைக்காத. சின்ன 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 தர நீ எழுதி வச்சுக்கடா. விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா. சாலையில் சென்றால் பசுஞ்சோலை சாலைகள் 10 கிலோமீட்டர் வெறும் பனை, 10 கிலோமீட்டர் வெறும் நாவர், 10 கிலோமீட்டர் கனிக்கொன்றை பனிக்கொன்றை வேம்பு புங்கை பூவரசு புலி மரமா இருக்கும்டா. திருமணம் 1000 ஏக்கர்ல ஆடுறா, 1000 ஏக்கர்ல மாடுறா, கூட்டு வேளாண் பண்ணைடா, இல்லைனா நீரி தேக்கம்டா, இல்லைனா காடு வெற்றிடம் என்று ஒற்றடம் இருக்காதடா. இதுதான் என் நம்பி துறை சொல்றாரு. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், 10 ஆண்டுகளில் பிரபாகரனின் பிள்ளைகள் கரிகாலனின் பேரைகள் என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போத்திடுவேன். பச்சை பசேர் என்று இருக்கும். இப்பவும் நீ விண்ணூர்தியில் இருந்து பாத்தீங்கன்னா என் நிலம் பச்சை பசேன்னு இருக்கும். என்னது சீம கருவேலை. அது இறங்கி பார்த்தா தான் வேலி முள்ளுன்னு தெரியும். மேல இருந்து பார்த்தா என்ன செழிப்பா இருக்குப்பா, பச்சை பசேர்ன்னு இருக்குப்பா. பாத்துக்க, இவன் என்ன பண்றான், அந்த நீரை சேமிக்காம என்ன பண்றான்னு பாரு. இந்த நீரை பூரா கடல்ல சேர விடுறான். கடல்ல எப்படி சேருது பாரு. மறுபடி கழிவு நீர் ஆக்குறான். இந்த நீரை சேமிச்சு பெய்கிற மழையை சேமிச்சு ஆழ்ந்து கவனி, தூய குடிநீரை இயற்கை சுத்திகரிச்சு நமக்கு கொடுக்குது. இதை சேமிச்சு வைக்காம கடலுக்குள்ள விட்டுட்டு அடுத்து என்ன சேட்டைய பாரு. பெரும்பகுதி 6 பல மாதங்களில் நீர் பற்றாக்குறைய சந்திச்சிருது, வறண்டுது. ஏன்னா அங்க போய் நீரை சேமிக்காதனால. அப்ப என்ன செய்து என்ன பண்றான், நீரை கடல்ல விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கிறேன்ட்டு போட்டிருக்கான் பாரு. 50,000 கோடி செலவு பண்றாங்க. இயற்கை தூய குடிநீரை கொட்டுது காலில். புடிச்சுக்க குடிச்சுக்க புடிச்சுக்க குடிச்சுக்க புடிச்சுக்க குடிச்சுக்க. நீ கொழுப்படுத்து போய் அதிலே திருப்பி விட்டு அதை சுத்திகரிக்கணும். அது சிரிக்குது. ஏடா பைத்தியக்கார பைய மக்களை, ஏடா உங்களுக்கு அறிவில்லையடா, அறிவில்லை. கடவுள் கடவுள் ஒருத்தன் படகுல போய் விழுந்துட்டான் கடலுக்குள்ள. கடவுளே என்னை காப்பாற்றணும்னு ஒரு படகுல வருது. ஒரு படகு வா வா அப்படின்னு வந்து பிடிடா கைய படகுல ஏறான. நீ போ, கடவுள் வரணும், வர்றாரு கடவுள் வருவாருன்ட்டு எவ்வளவு சொல்லிட்டே வாடா, வரமாட்டேன்டான், போயிட்டாப்ல. திருப்பி ஒருத்தன் உலங்கூர்தியில வரான் ஹெலிகாப்டர்ல, கட 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 கட. டே வாடா, அந்த கையை பிடிச்சிட்டு மேல வாடா. போயா, கடவுள் வருவார் என்னை காப்பாத்தாரு. போயிட்டாரு. திருப்பி கப்பல் வருது, கப்பல். வாப்பா கப்பல்ல ஏறுப்பா. வரமாட்டேன், என்னை காப்பாத்த கடவுள் வருவாருன்னு வம்படியா நிக்கிறாப்ல. இப்ப போயிருச்சு கப்பல். கடைசியா தண்ணியை குடிச்சு சாக போறேன். அப்ப ஒருத்தர் கேட்கிறேன், 3 உங்களை வந்து இவ்வளவு நம்பி இருக்கான்னு. டேய் பைத்தியக்கார பையில, 3 தடவை போனேன், படகுல போனேன் வாடான்னு கூப்பிட்டேன். மறுபடி இதுல உலங்குருதியில போனேன் ஹெலிகாப்டர்ல, மறுபடி கப்பல்ல போனேன். அவன் எங்கடா என்னை நம்பினா, கடவுள்னா எப்படிடா வரும்? நான் தான் 3 முறை போய் வாய்ப்பு கொடுத்தேன் வாடான்னு. அப்புறம் வரல, என்ன சாகிறத தவிர என்ன பண்றது? அவன் சாக வேண்டிய ஆள் தான் விட்டு விட்டாப்ல. புரியுதா?
அது மாதிரி இந்த மழை, இந்த கடல், இந்த சூரியன், இந்த மேகம் எல்லாம் பார்த்து சிரிக்குது. பைத்தியக்கார பைய உள்ள டே, அதுக்கு தாண்டா தண்ணி குடிங்க, வாட்டர் குடிக்காதீங்கன்னு சொல்றேன். சோறு தின்னுங்கடா, ரைஸ் திங்காதியடா, சாதம் திங்காதியடா, மானம் கிட்ட அறிவு கட்டு போயிருவியடான்னு அதுக்கு தான் சொல்றேன்.